Hi friends, welcome to my channel. நம்ம பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் வச்ச 5வது போட்டியில் கலந்துக்கிட்ட 12 பேருமே அவங்களுடைய பொருட்களை அழகாக போட்டிருந்தாங்க. அதில் 3 பேரை வெற்றியாளராக வியூவர்ஸான நீங்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இவங்க 3 பேருக்கான பரிசு பொருள் என்ன, அதை எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெற்றியாளர்கள் 3 பேரும் பெண்கள் அப்படிங்கிறதால வழக்கம் போல் அவங்க அட்ரஸ்க்கு ஆன்லைனில் சாரீ புக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்போ தான் என் கணவர் சர்ப்ரைஸ் விசிட்டாக அவங்க வீட்டுக்கு நேரில் போய் நம்ம பரிசுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். 1000 ரூபாய் கூட மதிப்பில்லாத இந்த பரிசு பொருட்களை தரத்துக்காக நம்ம அதை விட அதிகமாக செலவு பண்ணி 600-700 கிலோமீட்டர் பயணித்து போகணுமா? அப்படியே போனாலும் அவங்க அந்த நேரத்தில் வீட்டில் இருப்பாங்களா? அப்படியே இருந்தாலும் இத்தனை ட்ரெயினில் மாறி மாறி போக உடனே டிக்கெட் கிடைக்குமா? இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என் கணவர் அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வெற்றியாளர்களின் பெயர் பதித்த விருதுகள் உட்பட எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. சண்டே புரட்டாசி மாதம் பிறக்கிறதால கல்யாணம் காது குத்துன்னு எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காதுனாலும் முன்னெச்சரிக்கையாக எல்லார்கிட்டையும் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சனிக்கிழமை விடியற்கால கிளம்பணும். எல்லார் வீட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 2.5 மணி நேரம் தாமதமாக வந்துச்சு. 3ஆம் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த திருமதி நதியா கண்ணன் தம்பதியர் வசிப்பது சோழ வந்தானிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற செக்கானூர் அணிக்கிற பகுதியில். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்க்கு ரெடியாகி எங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. புடவையையும் பரிசு கோப்பையும் கொடுத்தப்போ அவங்களோட அன்பும் படப்படப்பும் பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய இனிப்பையும் அதை விட அதிகமாக அன்பையும் கலந்து அவங்க பரிமாறியதை சாப்பிட்டு கிளம்பிய எங்களை நதியாவின் கணவர் பஸ் ஸ்டாண்ட் வரை வழி அனுப்பி வைத்தார். பஸ் ஏறும்போது அவர்களின் நெருங்கிய உறவினராகவே மாறியிருந்தோம். பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட காம்படிஷன் 5 பார்த்து நானும் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு டாய் பொம்மையை பார்த்து அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக நானாக யோசித்து ஒரு பேக் பண்ணியிருந்தேன். அதை எல்லாரும் லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி 3rd ப்ரைஸாக வின் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். 2ஆம் பரிசுக்கு நம்ம வியூவர்ஸ் தேர்ந்தெடுத்திருந்த திருமதி கமலா அம்மாவுடைய வீடு இருக்கிறது உடுமலைப்பேட்டையில். என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட் அந்த ஊரில் எங்களுக்கு வழிகாட்டிட்டு 2 வீலர் கொடுத்து அனுப்பியும் கமலா அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறப்போ இரவு 10:30 மணி ஆயிடுச்சு. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வீட்டுக்கு இந்த நேரத்தில் எப்படி போகிறதுன்னு சங்கடமாக இருந்தாலும் அடுத்த நாள் மதியம் 1:15 மணிக்கெல்லாம் மதுரையில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் எங்களுக்கு வேறு வழி தெரியல. அந்த இரவு நேரத்துலேயும் எங்களுக்கு இனிப்பு கொடுத்து கமலம்மா குடும்பத்தோடு வரவேற்றது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பரிசு கோப்பையையும் புடவையையும் கொடுத்துட்டு பதிலுக்கு கமலாம்மாவோட ஆசையை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். வணக்கம். பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் 5வது தடவையாக இந்த போட்டி நடத்தியிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டு நான் 2வது பரிசு பெற்றிருக்கேன். அதுக்கு லைக் போட்டு என் படைப்பை லைக் போட்டு என்னை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனல் எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் திறமையை வெளிக்கொணர்வதற்கு மிக்க நன்றி. இன்னும் என்ன சொல்லணும்னா, சேனலுக்கு என்னோட இந்த வயசில் ஏற்பட்ட தனிமையை இனிமையாக்கிறது உங்கள் சேனல் தான். உங்கள் கிரியேட்டிவ் பொருட்களை பார்க்குறேன், அதை செய்யவும் செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸு. என் திறமையை ஊக்கப்படுத்தின என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருக்கும் சேனலுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததா முதல் பரிசுக்கு நாம் நேயர்கள் தேர்ந்தெடுத்திருந்த திருமதி ராதா மதுரை சிட்டிக்குள்ளவே நரிமேடில் இருக்கிறதால சீக்கிரமாக வேலையை முடிச்சலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மதுரை மண்ணில் காலை வச்சோம். ராதாம்மா நம் சேனலில் ஏற்கனவே ஒரு முறை பரிசு வாங்கியிருந்ததால் அவங்க மேலே கூடுதல் அன்போடு தேடி போனோம். சமீபத்தில் தன் கணவரை இழந்த துயரத்திலிருந்து மீளும் விதமாக தான் இப்போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த வெற்றி ராதாவுக்கு நிச்சயம் ஒரு ஆறுதல் தந்திருக்குன்னு நம்புகிறோம். போன உடனே ஜூஸ் கொடுத்து வரவேற்ற அவங்க கிட்ட இந்த விருதையும் பரிசையும் தந்தோம். பதிலுக்கு எங்களுக்காக செஞ்சு வச்சுருந்த ஒரு உள்ளன் தோரணத்தை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்து அனுப்புனாங்க. நான் ராதா பேசுகிறேன். பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க க்ரியேட்டிவாக வித்தியாசமாக யோசித்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பேன்.
பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் நடத்துகிற 5வது போட்டியில் நானும் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அவங்க வீடு தேடி இவ்வளோ சிரமப்பட்டு எங்களை தேடி வந்து பரிசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை மாதிரி இல்லத்தரசிகளை ஊக்குவிச்ச பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ராதாம்மாக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அவசரமாக ஆட்டோ பிடிச்சி மதியம் 1:15 மணிக்கெலாம் மதுரை ரயில் நிலையம் வந்துட்டோம். வந்து எங்களுடைய ட்ரெயினை பிடிச்சாச்சு. நாங்கள் வீடு போய் சேரும்போது பார்த்திங்கன்னா 3வது நாள் அதிகாலை 1:30 மணிக்கு வீட்டுக்கு போனோம். அந்த நேரத்துலையும் எங்கள் வருகைக்காக காத்திருந்த எங்கள் குழந்தைங்க ஓடி வந்து எங்கள் பையை வாங்கிட்டு போனாங்க. போகும்போது ஒயிட்டாக இருந்த பேக் இப்போது ஒயிட்லெஸ்ஸாக இருக்கேம்மா அப்படின்னு கேட்டாங்க. 3 குடும்பங்கள் தந்த அன்பை சுமக்க முடியாமல் எங்கள் மனம் நிறைய சுமந்து வந்திருப்பதை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பரிசுகள் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் 3 பேரும் இந்த பரிசுகளை கையிலேந்தி நின்னப்போ இருந்த சந்தோஷங்கள் இருக்கே, அதெல்லாம் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற பெண்களுக்கு எத்தனை பெரிய புத்துணர்ச்சியை தரும் தெரியுங்களா? அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அடுத்த போட்டி எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணும்போது நான் அடுத்த போட்டி வைக்க போகிறேன். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே வாங்க. போட்டிக்கான வீடியோ வரும்போது நீங்களும் போட்டியில் கலந்துக்குங்க. தேங்க்யூ.